அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறக்குமதி வரியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பல்வேறு நாடுகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்திட்டு வராரு. அதிபர் ட்ரம்ப் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகள் மீது கடுமையான இறக்குமதி வரி விதிக்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது இந்திய மருந்து நிறுவனங்களுக்கு பெரும் சவாலா அமையும். ஏன்னா உலகிலேயே அதிக அளவு ஜெனரிக் மருந்துகளை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா தான். தற்காலிக உலகளாவிய 10 விழுக்காடு சுங்கவரி நடவடிக்கை நிறைவடைய உள்ள நிலவரத்தில் இதை கருத்தில் கொண்டு சுமார் 60 நாடுகளுக்கு எதிராக 10 முதல் 12.5 விழுக்காடு வரை புதிய வரிகளை விரைவில் விதிக்க திட்டமிட்டிருக்காரு. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமின் கிரியர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படி கட்டாய உழைப்பு தொடர்பான பிரிவு 301 விசாரணையின் அடிப்படையில் இந்த வரிகள் விதிக்கப்பட இருக்குது. அதன்படி அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள்ல 99 விழுக்காடுக்கும் அதிகமான பங்கு கொண்ட சுமார் 60 நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 10 விழுக்காடு முதல் 12.5 விழுக்காடு வரை கூடுதல் வரி விதிக்கப்படும். கடந்த பிப்ரவரியில் தற்காலிகமாக விதிக்கப்பட்ட வரிகள் முடிவுக்கு வரும் நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப பிரிவு 301 பயன்படுத்தி சட்ட ரீதியான புதிய சுங்கவரி சட்டத்தை அமெரிக்கா அமைத்திருக்குது. உற்பத்தி திறன் மற்றும் கட்டாய உழைப்பு தொடர்பான அமெரிக்காவின் இந்த விசாரணையில இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம், சீனா, ஜப்பான், மெக்சிகோ உள்ளிட்ட பல நாடுகளும் அடங்கும். 3 நிலைகளாக வரி விதிப்பு செயல்படுத்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருக்காரு. இதன்படி முதல் 2 ஆண்டுகள் இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கு எந்த விதமான இறக்குமதி வரியும் விதிக்கப்படாது. 2 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகு இந்த மருந்துகளின் மீது 100 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படும். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த வரி 200 விழுக்காடாக உயர்த்தப்படும் என அறிவிச்சிருக்காரு. உலகிலேயே அதிக அளவில் ஜெனரிக் மருந்துகளை உற்பத்தி செய்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. இந்த வரி விதிப்பு திட்டம் அமலுக்கு வரும்போது இந்திய மருந்து நிறுவனங்களின் லாப வரம்பு பெருமளவு குறையும். மேலும் அமெரிக்க சந்தைகளை இந்திய மருந்துகளின் விலை கணிசமாக உயரும். அமெரிக்க சந்தைகளை இந்திய மருந்துகளின் விலை உயர்ந்தா மக்கள் வேறு நாடுகளின் குறைந்த விலை மருந்துகளுக்கு செல்வாங்க. இதனால ஏற்றுமதி குறைந்து இந்திய மருந்து நிறுவனங்களுக்கு லாபம் குறையும். இதனால அமெரிக்கா விடுத்து வேறு சந்தைகளை நோக்கி செல்ல வேண்டிய நிலை உருவாகும். இந்த நீண்டகால வரி திட்டம் காரணமா இந்திய மருந்து நிறுவனங்கள் இனி வரும் காலங்களில் தங்களது உற்பத்தி மற்றும் முதலீட்டு உக்திகளை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதாவது உற்பத்தி மையங்களை அமெரிக்காவிலேயே நிறுவும் நிர்பந்தம் உண்டாகும். அமெரிக்கா தனது சொந்த உள்நாட்டு மருந்து உற்பத்தியை ஊக்குவிக்கவும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்குது. இது அமெரிக்காவில் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு சாதகமா அமையும். அமெரிக்காவின் இந்த புதிய கொள்கை இந்திய மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஆகஸ்ட் 2026 முதல் ஆகஸ்ட் 2028 வரை 2 ஆண்டுகள் 0 விழுக்காடு வரி விலக்கு இருக்கும். பிறகு ஆகஸ்ட் 2028 முதல் 29 வரை ஓராண்டு 100 விழுக்காடு வரியும், ஆகஸ்ட் 2029 முதல் 200 விழுக்காடு இறக்குமதி வரியும் விதிக்கப்படும். அமெரிக்காவில் சொந்தமாக உற்பத்தி ஆலைகள் அமைக்காத மருந்து நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கும் நோக்கிலேயே இந்த வரி உயர்வு கொண்டு வரப்படுது. இது அமெரிக்க பொருளாதாரத்தையும் மக்களின் சுகாதார பாதுகாப்பையும் மேம்படுத்தும் அப்படின்னு ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை உயர்வு, நுகர்வோர் பொருட்களின் விலை உயர்ந்து வரதால் ட்ரம்பின் இந்த தொடர் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க வாக்காளர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதா ஆய்வுகள் தெரிவிக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலை மனதில் கொண்டு மாட்டு இறைச்சி, காஃபி போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியிலிருந்து விலக்களிக்க அமெரிக்க அரசு பரிசீலனை செய்துட்டு வருது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இந்த புதிய அறிவிப்பு குறுகிய கால பாதிப்பு இல்லை என்றாலும் அடுத்த சில ஆண்டுகளை வரி அதிகரிக்கப்பட இருப்பதால இந்நிறுவனங்கள் அமெரிக்காவில் தங்கள் ஆலைகளை நிறுவ வேண்டிய சூழல் உண்டாகும். இந்த சிக்கலை எப்படி இந்திய நிறுவனங்கள் கையாளப் போகின்றன என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்.